வணக்கம். என் பெயர் வடிவன் ரசிக்கிறேன். நான் தேசிய வகை தெல்லோட்டத்து தமிழ் பள்ளி பயில்கிறேன். நான் இன்னைக்கு கேசரி எப்படி செய்வதென்று உங்களிடம் காட்டப் போகிறேன். கேசரி செய்வதற்கான தேவையான பொருட்கள்: முந்திரி பருப்பு, முந்திரி பழம், நெய், உப்பு, ரவா மாவு, போதுமான அளவு ஃபென்லீஃப் பால், கொதித்த தண்ணீர். அடுப்பில் கடாயை வைக்க வேண்டும். வைத்த பின் போதுமான அளவு நெய்யை போட வேண்டும். போட்ட பின் முந்திரி பருப்பு, முந்திரி பழத்தை எடுத்து கொட்ட வேண்டும். பிறகு வறுத்து எடுக்க வேண்டும். முந்திரி பருப்பு, முந்திரி பழத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட வேண்டும். கொதித்த நீரை ஊற்ற வேண்டும். தேவையான அளவு ஃபென்லீஃப் பாலை ஊற்ற வேண்டும். இப்பொழுது தேவையான அளவு உப்பை போட வேண்டும். கொதித்த பின் ரவா மாவை போட வேண்டும். கேசரி மிக்ஸ் போட்ட பின் ரவா மாவை வேகும் வறுக்கின்ற வேண்டும். இறுதியாக வறுத்தெடுத்த முந்திரி பருப்பும் முந்திரி பழத்தையும் கேசரி மிக்ஸில் கலக்க வேண்டும். இறுதியாக நாம் செய்த கேசரி மிக்ஸை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட வேண்டும். இப்பொழுது நாம் செய்த கேசரியை சிறிது நேரம் ஆற வைக்க வேண்டும். நன்றாக ஆறிய பின் நாம் குடும்பத்தினரோடு சேர்ந்து ஒன்றாய் உட்கார்ந்து சாப்பிடலாம்.